அன்னாள் அவனை பால் மறக்க பண்ணி தேவனுடைய ஆலயத்துல கொண்டு வந்து விட்டாலாம் சாமுவேல. இந்த சாமுவேல் சாதாரண மனுஷனா இல்ல. வேதம் அழகாய் சொல்லுகிறது, அந்த சாமுவேல் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய விளக்கு அணையாமல் அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு ஊத்த வேண்டிய எண்ணெய் ஊத்துறான். அந்த எண்ணெய் கம்மியாகும் போதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், அந்த அந்த விளக்குல என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எண்ணெயை ஊத்தி அதை என்ன பண்றான், ஒவ்வொரு நாளும் அந்த விளக்கு அணைந்து விடாத மாதிரி பாதுகாத்து கொண்டிருந்தான். ஏலி என்ற தீர்க்கதரிசியோட பிள்ளைகளாகிய ஓப்னி பிணக்காசும் அடுத்தால உள்ள வந்திருக்கணும். இந்த தேவனுடைய ஆலயத்துல விளக்கை அணையாம பாதுகாத்த சாமுவேலை கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றுகிறார். அப்போ தேவன் பட்சபாதம் இல்லாதவர். நீ தேவனுக்காக செய்கிற சின்ன சின்ன காரியத்தை அவர் கவனிக்க பார்க்கிறார். வேதம் சொல்கிறது, தான் முதல் பெயர் சாபா வரைக்கும் சாமுவேலை போல ஒரு தீர்க்கதரிசி உலகத்தில் இல்லையா. தேவனுக்காக, தேவனுடைய சபைக்காக நீங்க சில காரியத்தை செய்றீங்க அப்படின்னா நீங்க மட்டும் அதை அனுபவிப்பதில்லை.